ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து இருந்த ஒரு பயிற்சி, இந்த வருஷத்தின் மிகப்பெரிய பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது குரு பயிற்சி வருகிற ஜூன் மாதம் வர இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி ஏன் முக்கியம், இந்த குரு பயிற்சி வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க, இந்த குரு பயிற்சி பற்றி ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பாக பேசிடுவோம். அனைத்து ராசிகளுக்கும் என்னுடைய அன்பான 2026-27 குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, குரு முழு சுபக்கோள். 9 கிரகங்கள்ல முழுமையான சுபர் அப்படின்னா குருவைத்தான் நம்ம சொல்ல போறோம். குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படிங்கிறது பழமொழி. குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பலம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறிடுவார். இதெல்லாம் குருவை வச்சு சொல்லக்கூடியது. குரு வந்து இருக்கிறதுலையே விரிவடைந்த பெரிய கோள். கிட்டத்தட்ட நம்ம பூமியினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய அளவுகளை வச்சு பார்க்கும்போது 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம். 300 மடங்குக்கு மேல் பெரிய கிரகம் குரு. சுமை, அது ஒரு பெரிய ஒரு வெயிட் அந்த கிரகம் குரு. அப்ப குரு வந்து மீத்தேன் அப்படிங்கிற கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய பூமிக்கு அனுப்புது. குரு உங்க ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நமக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய சப்போர்ட் இல்லாம சுபகாரியத்தை நடத்திக்க முடியாது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம் கொண்டவர். பெரிய பொருளாதாரம் ஒரு மனுஷன் சம்பாரிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, சார் இந்த பிறவியில எனக்கு பணம், வீடு, வாகனம் எல்லாமே திருப்தியா இருக்கு சார் அப்படின்னா குருவினுடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த மனுஷன் அந்த பிறவியில திருப்தி அடைவார். இல்லைன்னா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அப்படின்னு சொல்றோம். குரு வந்து அவருடைய கலர் வந்து மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்துக்கு அதிகாரம் கொண்டவர் குரு. தானியத்துல கொண்டைக்கடலை அவர் அதிகாரம் கொண்டவர். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ், பெருமையோட வாழணும் அப்படின்னா குரு அருட்கடாட்சம் நமக்கு வேணும். ஒரு மனுஷன் ஆன்மீக ரீதியா தெய்வ சிந்தனையோட, நான் ஒரு கோயில் கட்டினேன், நான் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்றேன், நான் வந்து இந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சு நான் தனிமரமா நின்று ஒரு குடும்பத்தையே உயர்த்தி இருக்கிறேன், ஒரு ஊரை உயர்த்தி இருக்கிறேன், இந்த ஒரு நம்மளுடைய நாடை உயர்த்தி இருக்கிறேன்னு ஒருத்தர் பங்களிப்பு இருக்குன்னா அதுக்கு குரு அருட்கடாட்சி வேணும். இப்படி குருவனுடைய பெருமைகளை நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனோம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியாகி வர்றாரு. அப்ப குரு அப்படின்னா யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனோநிலையை கொடுப்பவர், ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கிறவர். குழப்பமா இருக்கிற ஒருத்தரை தெளிவடைஞ்சு, இந்த ரூட் தப்புப்பா, நீ இந்த பாதையை பிடிச்சுக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த ரூட்ல போனீங்கன்னா தான் நீ கரெக்டான பாதை, அதாவது ஊருக்கு போய் சேருவ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ராங்கா இருக்கிறவரை ரைட்டா கைட் பண்ணி அனுப்புற வேலையை குரு செய்வார். குருவுக்கு வந்து அந்த பெருமை இருக்கு. அப்ப குரு வந்து ஆச்சாரம், அனுஷ்டானம், தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை மற்றும் மனிதர்களை மதிப்பது, பெரிய மனிதர் தோரணை, கம்பீரம், கௌரவம், அந்தஸ்து, பெயர், புகழ், கோயில் கட்டுறது, இந்த ரோட்டரி மாதிரியான பெரிய பெரிய இடத்துல பதவியில் இருக்கிறது, நீதிபதிகளா இருக்கிறது, ஊர் தலைவர்களா இருக்கிறது, எம்பி, பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவி வகிக்கிறது, பிரதமருங்கிற பெரிய பதவி வகிக்கிறது, இதுக்கெல்லாம் குரு கடாட்சம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து உயர்றாரு, ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு அப்படின்னா இந்த குரு பலம் வேணும். சந்தோஷம் கூட வந்துடும். ஆமா, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர 9 கிரகத்துல யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருட்கடாட்சம், அருட்பேராற்றல் கொண்ட ஒரு 9 கிரகத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அது சாட்சாத் நம்ம குரு பகவான் தான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறான். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கு அந்த குரு இதுக்கு. கண்டிப்பா ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், குருமார்களின் அருட்கடாட்சம், ஒரு இறை பலம், குல தெய்வ பலம், இதெல்லாம் நமக்கு வேணும்னா குருவனுடைய அருட்கடாட்சம் நமக்கு ஜாதகத்துல நிரம்பி இருக்கணும். எல்லாருக்கும் அந்த குருவோட அருட்கடாட்சம் கிடைக்குமானா கிடைக்காது.
அதுக்காக தான் கோச்சாரத்துல அவர் வர்றாரு. ம். நான் உன்னை புனிதப்படுத்துறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு பயன்படுத்திக்கோ அப்படின்னு கோச்சாரத்துல அவர் கொடுக்குறாரு. குரு தனது உச்ச வீட்டுக்கு உள்ள வர்றாரு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள உள்ள வர்றாரு. ஜூன் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி. இதை ஸ்கிப் பண்ணாம டீட்டெயிலா எல்லாரும் பாருங்க. ம். அப்படியே தெளிவா புரியும். உங்க ராசிக்கு நீங்க என்ன பண்ணலாங்கிறது இதை பரிகாரத்தோட சொல்லியிருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு விமோச்சனம். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம கிளைண்டுகளுக்கு நல்லபடியா கொடுக்கணும், நம்ம வாடிக்கையாளர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லபடியா கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை அற்புதமா கொடுக்குறோம். இதை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அப்போ மிதுன ராசியிலிருந்து குரு காலச்சக்கரம் 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். ம். அது கரெக்டா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு உச்சமாகிறார். குரு கடகத்துல உச்சம் பெறாரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 4ஆவது வீடு, 4ஆம் இடம்ங்கிறது இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள். அந்த இடத்துக்குள்ள உச்சம் பெற்று உள்ள வர்றார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. ம். ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி. வளர்ச்சி. குரு தங்கத்துக்கான கிரகம், கோல்டு. குரு வந்து கோல்டு. அப்போ கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், தங்கத்தில் வெட்டி எடுக்கக்கூடிய தங்கம், தங்கத்தினுடைய விலை உயர்வு, தங்கத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் இன்னும் எச்சுத்தாகும், கம்மியாகாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். குரு உச்சம் பெறதுனால அந்த இடத்துல ஒரு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ம். ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவார். இப்போ யார் பதவிக்கு வந்தாலும் இந்த நாடும் நகரமும் மாநிலமும் செழிப்பாக இருப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ குரு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்குவார். ம். குரு கேட்டு வாங்கி. குரு வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். கட்டாயம் மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட கனவா தவமா இருக்கக்கூடிய கேன்சருக்கு மருந்து கிடைச்சிருச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம். மருந்து கிடைச்சிருச்சுன்னா எத்தனையோ பல்லுயிர்கள் காப்பாற்றப்படும். அதற்கு இந்த குரு பகவான் இந்த 2026-27ஆம் வருடம் உச்சமாகிறதுனால அந்த மருத்துவத்துறையிலையும் ஒரு புரட்சி ஏற்படணும், மருத்துவத்திலையும் ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறத நான் இங்க வேண்டுதலாவே வைக்கிறேன். இந்த போருக்கு எதை முற்றுப்புள்ளி இருக்குமா ஐயா? கண்டிப்பா குரு உள்ள வந்ததையுமே 9ஆம் நேர காலச்சக்கரத்துக்கு 9 குடையவன் இல்லையா, அவன் உச்சம் பெறான் இல்லையா, அவன் கண்டிப்பா இந்த போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவான். 4ஆம் இடம்ங்கிறது தாய்நாடு. இப்ப நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், தாய்நாடு திரும்ப முடியல அப்படின்னா அவங்கள கொண்டு வந்துடும். நிறைய பேருக்கு நான் இங்க இருந்து வேலைக்கு அங்க போறேன் அப்படின்னா அங்க கொண்டு போயிடும். இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மனிதனுடைய லைஃபை வந்து மாற்றக்கூடிய சக்தியை அந்த குரு செய்வார். ஏன் இந்த குரு பயிற்சியை நம்ம இவ்வளவு தூரம் ஆவலா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது கோச்சாரத்துல குரு வர்றாரு. ஏன் சந்திரனை வச்சு பாக்குறோம், லக்னத்தை வச்சு ஏன் பாக்குறது? ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். ஒரு மனிதனுடைய மனநிலையை தெளிவுபடுத்துவதற்காக அந்த குரு பயிற்சியை சந்திரனுக்கு வச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி தான் மனசை வச்சு, தான் புத்தியை வச்சு, தன்னோட யோசனை வச்சு இந்த காலகட்டத்துல தன்னை வழி நடத்திக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த குரு வந்து சந்திரனை வைத்து நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஒரு அற்புதமா பார்க்க போறோம். சந்திரன்கிறது வந்து கோச்சாரப்படி சந்திரனை வச்சுதான் குரு பயிற்சி பார்க்கிறோம். இந்த கோச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் கோச்சாரம். தசாபுத்தி தான் அந்த படத்தோட ஹிட். அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு அவங்கவுங்க ஜாதகப்படி முதல் வேலையா யோக தசை நடக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். தசை பலமா இல்லைன்னா குரு பயிற்சி வந்தும் பிரயோஜனம் கம்மியா தான் இருக்கும். இப்படி சொல்றாரு ஒருத்தர், சார் எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு, ஆனா எனக்கு பெருசா மாற்றங்கள் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லாருன்னா, பரல்கள்னு ஒண்ணு இருக்கும். குருவனுடைய பரல்கள். அந்த குரு வர்ற இடத்துல அவங்க ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துல குருவுக்குன்னு ஒரு பரல்கள் இருக்கும்ல, அது கம்மியா இருந்தா தன்னுடைய கதிர்வீச்சுக்களை அவங்களுக்கு குறைச்சுதான் கொடுப்பாரு, குறைச்சுதான் அவங்க வாங்கிக்க முடியும். 100 ரூபாய் இடத்துக்கு 50 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும் இடத்தில் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த குரு அப்படி வரும்போது இவர்களுக்கு அந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். நம்ம இப்படியெல்லாம் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஏதோ குரு பயிற்சி வந்துருச்சுன்னு மட்டும் அதை விரிவா பேசிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இப்படி பார்க்கும்போது பரல்களை பார்த்துடுறோம், தசாபுத்தியை பார்த்துடுறோம், கோச்சாரத்துல எங்க வருதுன்னு பார்த்துடுறோம். இதெல்லாம் பார்த்துட்டா டாப். சரி, குரு வர்றதுனால என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு தெளிவான மனநிலை முதல்ல கிடைச்சிடும், பணப்புழக்கத்தினுடைய ரூட் கிடைக்கும்.
சுபகாரியத்தை பத்தி தடை தாமதங்கள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்க முடியும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு பொதுவா சொல்ல போனா ஒரு மன ஆறுதல், மன நிம்மதிக்கான பயிற்சிக்கான காலமே குரு பயிற்சி. அதே போல குரு வந்து உங்களுக்கு பணம், பெரிய பெரிய பொருளாதார பணம் இருக்கிற இடத்துல குரு குறிப்பார். இப்ப யூஎஸ் எல்லாம் பெரிய பொருளாதாரம், ஏன் நம்மளும் சலைச்சவங்க இல்லை, இந்தியாவும் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கிறோம். யூஎஸ் மட்டும்தான் பெரிய ஒரு இதுன்னு நம்ம பேசிட முடியாது, உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப யூஎஸ்ல வந்து அவங்க பொருளாதார பணம்ங்கிறது எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா கூட நம்ம நாடு, நம்ம தாய் திருநாடு பொருளாதாரத்துல வல்லமையை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி இந்த பயிற்சியிலிருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி எல்லாம் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது, ஒரு மனிதன் இந்த குரு பயிற்சியால் என்ன நிலையை நோக்கி, பணம், பொருளாதாரம், வேலை, தொழில், கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, பூர்வீக சொத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, குழந்தைகளோட எஜுகேஷன், வெளிநாடு, ஏற்றுமதி இறக்குமதி, இதை பத்தி கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியில விரிவா பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல ஆசீர்வாதம் பிளஸ் பண்றேன். அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அதே போல இந்த குரு பயிற்சி பார்த்துட்டு எனக்கு நாளைக்கே ஜாதகம் பார்த்து கொடுங்க, நான் உடனே பார்த்தாகணும்னா என்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸே முடிக்க முடியல. ஏன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் பார்க்குறேன். 1000 பேர் கூப்பிடுறீங்க, பார்க்கறதுனா ஒரு ஆள். டெய்லி எத்தனை ஜாதகம் பார்த்துட முடியும்? அதனால இதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வெளியில உங்க தெரிஞ்ச குடும்ப ஜோசியர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, யாராவது கிட்ட உங்களுடைய பலன்களை பார்த்து நல்லா இருங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஐயா, அடுத்த ராசி மிதுன ராசி. எல்லாம் ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம குருவா இருந்தாரு. ஸோ இப்போ வந்து அடுத்து 2ஆம் இடத்துல குரு வராரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க, கண்டிப்பா விமோசனம் தரணும். எல்லாம் நம்ம என்ன சார், சாதாரண ஒரு ஆளுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றோம், அவங்களுக்கு விமோசனம் கிடைச்சா அதை விட சந்தோஷம். உங்க ஐடியாலஜி வச்சுதான் நிறைய நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாங்க, சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம நல்லபடியே சொல்லுவோம். அதாவது மணி சார், ஜென்ம குரு மிதுன ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதி ஜென்ம குருவுல இருந்து 2ஆம் தேதிக்கு மாறுறாரு. அடிக்குது பாரு ஜாக்பாட். சூப்பர். எப்படி சூப்பர், அடிக்குது பாரு ஜாக்பாட். அருமையா இருக்கும். ஜாக்பாட் என்ன கோடி கோடியே கொட்டுமா சாமி? முதல்ல நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அதுவே பெரிய ஜாக்பாட்டா இல்லையா? கண்டிப்பா. அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருந்ததனால் அவங்க ஒரே வரியில என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? எல்லா பிரச்சனையும் என் தலையில தான் விடியுது, எல்லா சுமையும் என் தலை மேலதான் இறக்கி வச்சிருக்கீங்க, இதுக்கு தீர்வே இல்லையா, விமோச்சனமே இல்லையான்னு புலம்பி இருந்தா அது வந்து மிதுனம் தான். அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு தன் ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது குபேரனை ஒரு வருடத்திற்கு நண்பனாக்கி கொள்ளும் காலம்ங்கிறார். எப்படி? குபேரனை ஒரு வருடத்திற்கு நண்பனாக்கி கொள்ளும் காலம்ங்கிறான். உச்சமா வர்றாரு, உச்சம் பெறாங்க. உங்க லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கோச்சாரத்துல ஸ்தான பலம், பார்வை பலம், இது விட கோச்சாரத்துக்கு மட்டும் நான் ஸ்தான பலத்தை எடுப்பேன். அந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஒரு அப்படி மாஸ்டர் கீ, அதுதான் அவங்களுக்கு மாஸ்டர் கீ அதுதான். இந்தா குபேர சம்பத்து, இந்தா காசு வனம், இந்தா பொருளாதாரம், இந்த இடம் நிலம் வீடு, இந்த பொக்கிஷம், இந்த கல்யாணம், இந்த குடும்பம் அமைச்சுக்க, இந்த குழந்தையை பிடிச்சிக்க, என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு, நான் இப்பவே ஏதாவது வாங்கி ஆகணுமேன்னு சொல்றாருல கவுண்டர் பண்ணி. இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, இந்த வீடு என்ன விலைன்னு கேளுங்கிறாருல. அந்த மாதிரி இந்த காலகட்டம் முதலில் அதான் சொன்னேன். ஏன் குரு பயிற்சி நம்ம ஏன் அதுக்காக பாடுபடுறோம்னா, முதல்ல மனநிலை இருக்கு இல்லையா, சமநிலை ஆக்கி ஒரு தெளிவான முடிவு எடுக்க வைக்கிறது குருனால மட்டும்தான் சார் முடியும். அப்படிப்பட்ட குரு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சியில இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு சுபகாரியமா, படிப்பா, வருமானமா, வெளிநாடா, வரவேண்டிய பணமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, காசு பணமா, தன்னம்பிக்கையா, தன்னிறைவா, என்ன வேணும் வாங்கிக்கும். அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிசமான இடமான 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்ப மிதுன ராசி அன்பர்கள்
அப்படி மீசை முறுக்கி விட்டுட்டு வா 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 பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான காலம். மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு வருடம் ஜென்மகுரு, ஒரு வருடம் ஜென்மகுரு. சனி வேற 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல, 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல ராகு, முயற்சி ஸ்தானத்துல கேது. இத்தனை இன்னல்கள், இத்தனை சிக்கல்கள். கடந்த காலத்துல அதிகமா கவலைப்படுறது என்னன்னா, நம்ம சொல்லுக்கு மரியாதை கொடுக்க முடியறாங்க. நம்ம தப்பா ராம் கமிட்மெண்ட் கொடுத்துறோம். அன்னைக்கு தர இன்னைக்கு திறந்து நம்மளால பண்ண முடியலங்கிறாங்க. இப்ப 2ஆம் இடத்துல வரனால அதெல்லாம் நிவர்த்தியா இருக்கும். இந்த கமிட்மெண்ட் ரெடி ஆயிரும். சூப்பர். இவங்க சொன்னாங்கன்னா நடக்கும். நான் இந்த 10ஆம் தேதி கொடுக்குறேன்னா கொடுத்துருவாங்க. பேச்சு மாறாம கொடுத்துருவாங்க. பேச்சுக்கான ஒரு மரியாதை இருக்கு. மரியாதை இருக்கு. ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க யாரோட அட்வைஸையும் ஏத்துக்க மாட்டாங்க. அவனுக்கெல்லாம் என்ன சார் தெரியுமாங்க? நான் யார் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்னை கேட்டீங்களா? விசாரிச்சிங்களா? விசாரிக்கலையா? விசாரிச்சுக்குங்க சார் அப்படின்னா அது மிதுனம். அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு 2ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். சார் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு சார். அப்ப பார்வை பலம்ங்கிறது நேர 6ஆம் இடத்தை பாக்குறாரு சார். உங்களோட கடன், எதிரிகள், நோய், வழக்கு, எதிரி, பகை, வட்டி, வரவு செலவு, நெருக்கடி, போராட்டம், விபத்து, சர்ஜரி, கண்டம் எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவார், சரியாக்கிடுவார். எதிரிகளே இல்லாத நிலையில், எதிரிகள் இருந்தால் வீழ்த்தக்கூடிய நிலையில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அமைய போகிறது. நேரா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது நஷ்டம், சேதாரம், அவமானம், கடன், நோய், வழக்கு, பிரச்சனை, கண்டம், பிணி, பீடை, எதை வேணாலும் சொல்ல 8ஆம் இடத்துக்கு. அந்த 8ஆம் இடத்தை குரு பார்த்து புனிதமாக்குறாரு. அப்ப உங்க ஆயுள் ஸ்தானம் விருத்தியாக போகுது, நோய் சரியாக போகுது, சர்ஜரி பண்ணி உடம்ப ரெடி பண்ணிக்க போறீங்க, நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது, நல்ல மருந்து மாத்திரை கிடைக்க போகுது, உங்க அவமானம் துடைக்கப்பட போகுது. சார் உங்க பக்கத்திலேயே தோல் மேல கை போட்டு நீங்க அழுகும் போதெல்லாம் நான் இருக்கேன், நீ கவலைப்படாதேன்னு உங்களுடைய தலையை தன்னுடைய மார்பில் சாய்த்து வருடி கொடுத்து ஒரு தாயாக, தந்தையாக, குருவாக இந்த குரு இருக்க போறார் சார். சூப்பர். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சார் ஃபர்ஸ்ட் முதல்ல நல்ல நிம்மதி கிடைக்கும் சார். தூக்கம் வரும் சார். வருமானம் உயரும் சார். என்ன தொழில் செய்றீங்களோ அதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சார். அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சார். ஒரு சொத்து வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் நிலம் வாங்க முடியல, வழக்கு வில்லங்க இருக்கு, நெருக்கடியில் இருக்கேன், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது சார். 6ஆம் இடத்தை பார்த்துட்டாரா, 8ஆம் இடத்தை பார்த்துறாரா, நேரா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில் ஸ்தானம் இல்லையா, உங்க தொழில்ல இருக்கிற கரையை துடைக்க போறாரு. தொழில்ல நீ என்னென்னலாம் நீ கஷ்டப்பட்டையாப்பா, பாவம்பா, நீ எனக்கு தெரியும்பா, கவலைப்படாதப்பா, நான் உனக்கு உன் கண்ணீரை தொடச்சு விடுறேன்ப்பான்னு குருவே நண்பனாக போறாரு. அப்ப அந்த நஷ்டம், நெருக்கடி, வட்டி கட்டுறது, அவமானம், வில்லங்கம், ஒரு ஃபேக்டரி அப்படியே மூடி வச்சிருந்தேன், ஓடவே இல்லை, அப்படியே ஐசியூல் இருந்த மாதிரி படுத்து கிடந்துச்சு, வட்டி கட்டியே வீணா போனேன், வட்டி கட்டியே முடிஞ்சு போனேன்னா இப்ப புது வாடிக்கையாளர் கிடைச்சு, புதிய கடனுக்கு லோன் கிடைச்சு, ஒரு புதுப்பிச்சு உங்களை கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நிப்பாட்டிடுவார் சார். அப்படி சூப்பரா கொண்டு போயிடுவார் சார். நீங்க ஒன்றும் கவலையே, மிதுன ராசிக்காரர்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கு ஒரு 5 ராசி 12 ராசியில ஒரு கோல்டன் பீரியடு, ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய காலமான்னு சொல்லிட்டோம். அந்த காலம், அந்த ஜாக்பாட்டு மிதுனத்துக்கு தான் முதல்ல. 2ஆம் இடத்துக்கு வராரு சார். 2ஆம் இடம் என்பது தனம், கல்வி, ஆரம்ப கல்வி, குடும்பம், வாக்கு. 2ஆம் இடம் என்பது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு பழக்க வழக்கம். இது எல்லாம் சார் நான் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் சார், நான் மிதுன ராசி ஸ்ட்ரெஸ்லயே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் சார், இப்ப இதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு ஞானம் பிறந்து ஒரு ஒழுக்கமா இருந்து இனிமேல் நான் கரெக்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிந்தனை கிடைக்குமாமா. இதெல்லாம் பக்காவா நடக்கும். இதுல எந்த மாற்றம் இல்லை. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு சாமி போன் அடிச்சு எனக்கு ஒரு வாரத்துல ஜாதகம் பாருங்க, 2 நாள்ல பாருங்கன்னா என்னால முடியவே முடியாது. இன்னைக்கு சாயந்தரமே பாருங்க, எனக்கு அது முடியவே முடியாது சொல்லிடுறேன். சில மாதங்கள் ஆகும். எப்படி? சில மாதங்கள் ஆகும். அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கு, என்கிட்ட பார்க்கணும் பிரியம் இருந்தா வெயிட் பண்ணி வாங்க. நான் பொறுத்து இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா, எனக்கு வேற வேலை இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா நேரா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர், தெரிஞ்ச ஜோசியர், குடும்ப ஜோசியர், நண்பர்களே யாராவது ஜோதிடர்களா இருந்தா சந்தோஷமா அங்க பார்த்து உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சு நற்கர்மாவையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மூமெண்ட்டுக்கு போங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சிறப்பு. ஏன்னா இல்லைன்னா போன் பண்ணீங்க, ஐயா ஏன் அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டீங்களா, ஏன் பார்க்க மாட்டீங்களா? நான் ஒத்தையாள் சாமி, ஆள் வச்சு பார்க்குற வேலை இல்லை, எத்தனை பேருக்கு நான் பார்ப்பேன்? பார்க்க முடியாது ஐயா, பார்க்க முடியாது. அதையும் இப்பவே நான் சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சியில் இவர்களுடைய பேச்சுக்கு, இவருடைய சொல்லுக்கு, இவருடைய வாக்குக்கு மரியாதை
ரெகக்னைஸ், அங்கீகாரம் எல்லாம் கொடுக்க போகுது. இவர் சொன்னா நீ கேட்பாங்க சார். இத்தனை நாள் இவர் பேச்சக்கு வந்து கசப்புன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இவர் பேச்சு நீ தேனா மாறி அமிர்தமா மாறப்போகுது. அப்ப 2ஆம் இடத்தில் குரு வரும்போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கு ரெடியாக இருக்கு. புது குடும்பம், குடும்பத்துல கலகம், சண்டை, சத்தம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் சரியாகும். குடும்ப சொத்துல வழக்கு, உயில் சொத்துல வழக்கு, வில்லங்கம், நெருக்கடி சரியாகும். சரியான மருத்துவம், சரியான மருந்து, சரியான சர்ஜரி, சரியான தீர்வு கிடைச்சு ஒருத்தரோட உடம்ப புதுப்பிச்சு அவங்க ரெடியாக போறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. சிறப்புங்க. கடந்த பதில பேசியிருந்தோம், இந்த மறைமுக எதிரிகள் இவங்களுக்கு மட்டும் உருவாக காரணம் என்னங்க? காரணம் என்னன்னா, எதிரிங்கிறது 6ஆம் இடங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மிதுன லக்னத்துக்கு இயற்கையாகவே எதிரி ஜாஸ்தி. குடும்ப உறுப்பினர்கள் இருந்து வெளிவட்டார வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் எதிரியா பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எதனால? 6ஆம் அதிபதி செவ்வாய் சாமி. 6ஆம் அதிபதி செவ்வாய். அவர் நீசமாகிற இடமே வாக்குஸ்தானம், மிதுனத்துக்கு குடும்பஸ்தானம். இப்ப அங்கதான் குரு வந்து உச்சம் பெறாரு. அங்க வந்து உச்சம் பெறதுனால எதிரியை எச்சி பண்ண மாட்டாரு, கட் பண்ணுவார், ரெக்கவரி பண்ணுவார், ரெடி பண்ணுவார். ஒரு வண்டி நிக்குது ஒரு பைபாஸ்ல, வேகமா போற பைபாஸ்ல போய் நின்றுட்டு இருக்கிறோம், பெட்ரோல் இல்லை, டயரும் பஞ்சரு, ஓட்டுறவருக்கு ஒரு சிவரிங்கா இருக்காரு. அந்த இடத்துலதான் பெட்ரோலோட ஒரு டிரைவரை கூப்பிட்டு ஒரு கிரேன் வண்டி வந்து, பஞ்சர் ஓட்டுற வண்டி வந்து எல்லாம் கை கொடுக்குதுன்னா இந்த 2ல குரு இருந்தா தான் நடக்கும். இல்லைன்னா நடுக்காட்டுல இந்த வெட்ட வெயில்ல, மண்டையை பொழக்கிற வெயில்ல தண்ணி கூட இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்கும். இதுதான் நல்ல நேரம்னு பேர். அப்ப இந்த மிதுன ராசி அன்பர்களை நோக்கி நல்ல நேரம் அவர்களின் வீட்டு வாயிற்கதவை தட்டுகிறது, ராஜ நிலையை தட்டுகிறது. கதவை திறந்து குபேரனை வீட்டுக்குள் வரவழைத்து அந்த குபேரனை நண்பனாக்கி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து சுகபோக வாழ்வு வாழ்ந்து நெருக்கடிகளிலிருந்து வெளியில் வந்து நிம்மதியான நிதானமான வாழ்க்கை வாழ மிதுன ராசி அன்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, சுபமா இருப்பாங்க. அது அவங்களோட சுயஜாதகத்தையும் தசாபுத்திகளையும் ஆய்வு பண்ணிட்டு தான் இந்த பலனோட பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு நம்ம முடிவு பண்ணணும். இல்லைன்னா ஒரு மேல் பூச்சி மாதிரி மருந்து மாதிரி போட்டுட்டு போயிடும், தசாபுத்தி சரியில்லைன்னா. அதையும் சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.